சஹாபாக்குடைய வரலாறுகள் எல்லாமே படித்தான். ஒரு நேரங்கள் சில நேரங்கள் கிடைத்தாலும் மார்க்கத்தை பற்றி பேசுவார்கள், மார்க்கத்தை அவர்களுக்கு நினைவூட்டுவார்கள். அந்த நினைவூட்டல் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? 4 பேர்கள் சேர்ந்து விட்டால் மார்க்கத்தை பற்றி நாம் பேசுகிறோமா? இஸ்லாத்தை பற்றி பேசுகிறோமா? ஆகிரத்தை பற்றி பேசுகிறோமா? அல்லது துன்யாவை பற்றி பேசுகிறோமா? 4 பேர்கள் சேர்ந்து விட்டால் எதை பற்றி பேசுகிறோம்? அங்கே இல்லாதவர்களை பற்றி தானே பேசுகிறோம். எங்கே அந்த சபையிலே யார் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை குறித்து தான் நாம் பேசுகிறோமே தவிர நம்மை பற்றி நான் இப்படி நீங்கள் இப்படி நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்ற சிந்தனையில என்றைக்காவது அந்த 4 பேர்கள் கூடிவிட்டால் பேசுகிறோமா என்று சொன்னால் இல்ல. அடுத்தவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்கிறது. அதான் சொல்லுவாங்க, நம்ம கண்ணுல மரம் வளர்ந்துட்டு இருக்கோம் அல்லது நம்முடைய முதுகுக்கு பின்னாலே ஏராளமான பாவ சுமைகளை சுமந்து கொண்டிருப்போம். அதை நாம திரும்பி பார்க்க மாட்டோம். என்ன செய்வோம்? அடுத்தவன் கண்ணுல சின்னதா தூசு வந்திருக்கும், அதை அப்படியே துருவி ஆராய்ந்து பாத்தீங்களா அவர் அப்படி இவர் இப்படி என்று விமர்சனம் செய்வோம். இதுதானே இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வழக்கங்களாக இருக்கிறது.